வியட்நாம் வீடு படத்தில் பிரிஸ்டீஜ் 10 மடவனாக நடித்தார் இல்லையா, அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கா சிவாஜி? அப்படி 2 கையை அப்படி பின்னாடி கேட்டு அப்படி பிரிஸ்டீஜ் அப்படி நடந்து வருவார். இதில் இந்த கற்பூர புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெருப்புக்கு பக்கத்தில் அந்த கற்பூரத்தை கொண்டு போகக்குள்ளே பிடிச்சிக்கும், அப்படி பட்டுன்னு பற்றிக்கும். சிவாஜி அதை படித்து பார்த்து விட்டு, இல்லை இது ஏற்கனவே ஒரு நாடகத்தில் எஸ்எஸ்ஆர் பேசியாச்சு, நான் எனக்கு வேற வேணும்னு சொல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் எப்படி எதையும் கேட்ட மாத்திரத்தில் எழுதி கொடுப்பாரு. இத ஒரே ஷாட்டில் ஒரே டேக்கில் சிவாஜி உடனடியாக எழுதி கொடுத்த வசனத்தை ஒரே ஷாட்டில் ஒரே டேக்கில் பேசுறாரு. ஷாட் சூப்பர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கிட்ட நடிப்பு திறமை மேலோங்கி நிற்பதற்கு பல விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கிறது. அதில் ஒரு 3 விஷயத்தை எடுத்து பேசுவோம். அதாவது ஒரு நடிகராக இருக்கிறவருக்கு, மிகச்சிறந்த நடிகராக போகிறவங்களுக்கு முதல்ல அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி வேணும். எதையும் உற்று நோக்குவது, உற்று பார்ப்பது. 2வது கிராஸ்பிங் பவர், அதாவது உற்று பார்த்ததை அப்படியே கிரகிப்பது. 3வது மெமரி பவர், நினைவாற்றல். ஆக உற்று பார்ப்பது, கிரகிப்பது, நினைவாற்றல், இந்த 3லும் நடிகர் திலகம் அபாரமாக விளங்கினார். அது மட்டுமல்ல, அவற்று சோம்பேறித்தனம்ங்கிறதே இருக்காது, சோம்பலின்மை. அதுக்கப்புறம் பங்க்சுவாலிட்டி. இப்படி அவரிடம் இருந்த பாசிட்டிவ் சைடை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். பொதுவாக சொல்லுவாங்க, புத்தியில் 4 விதம் உண்டாம். ஒன்று கற்பூர புத்தி, இன்னொன்று கரி புத்தி, இன்னொன்று அரக்கு புத்தி, இன்னொன்று கதலி புத்திம்பாங்க. இதில் இந்த கற்பூர புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெருப்புக்கு பக்கத்தில் அந்த கற்பூரத்தை கொண்டு போகக்குள்ளே பிடிச்சிக்கும், அப்படி பட்டுன்னு பற்றிக்கும். கரிப்புத்தி, கரியில் தீ பிடிக்கணும்னா ஊதணும், உயிர் போகும். அரக்கு புத்தி, நெருப்பு பக்கத்தில் அரக்கு மேலே நெருப்பை வச்சா அரக்கு உருகிக்கிட்டே போகும் மொழியே ஒரு நாளும் தீ பிடிக்காது. கதலி புத்தி, இதை வாழைமட்டை புத்தின்னு சொல்லுவாங்க. வாழை மட்டையில் தீயை கொண்டே வச்சா நீங்கள் ஊதுனாலும் சரி, தலைகளை நின்னாலும் சரி, தீ பிடிக்கவே பிடிக்காது. இதில் நடிகர் திலகத்தை கற்பூர புத்திம்பாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை சொன்ன மாத்திரத்தில் அப்படியே பிடிச்சிக்குவார். அப்படியே அப்சர்வ் பண்ணி, அப்படியே உடனே கிராஸ்ப் பண்ணி, அதை நினைவாற்றலுக்குள்ளே தக்க வச்சு இம்மிடியேட்டாக மல்டிப்ளை பண்ணி உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். நம்ம ஏற்கனவே ஒரு முறை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் பாருங்கள், ராஜாராணி படத்தில் சிவாஜி சேரன் செங்குட்டுவனாக நடிக்கணும், கலைஞர் மு கருணாநிதி கதைவசனம். ஏற்கனவே இதுக்கு கிட்டத்தட்ட 1000 அடி லெங்க்த்து வரக்கூடிய அளவுக்கு கருணாநிதி வசனத்தை எழுதி வச்சிட்டாரு. சிவாஜி அதை படித்து பார்த்து விட்டு, இல்லை இது ஏற்கனவே ஒரு நாடகத்தில் எஸ்எஸ்ஆர் பேசியாச்சு, நான் எனக்கு வேற வேணும்னு சொல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் எப்படி எதையும் கேட்ட மாத்திரத்தில் எழுதி கொடுப்பாரு. உடனே ஒரு வேப்பமர நிழல்களை உட்காந்து இம்மிடியேட்டாக பேப்பர் வாங்கி அந்த வசனத்தை மாற்றி சிவாஜி கணேசன் பேசுகிறதுக்கு உடனே எழுதி கொடுக்குறாரு. இதை சிவாஜி இப்போ படித்து பார்க்குறாரு. இதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட உடனே இந்த சந்தோஷத்தை கருணாநிதி பார்க்குறாரு. அதுதான் சிவாஜி. உடனே சிவாஜி திரும்பி, அதுதான் கலைஞர். இப்போ என்னென்னா, இந்த ஷாட்டுக்கு தேவையான லைட்டிங், கேமரா ஒர்க் எல்லாம் ரெடி, டேக் போகிறது அங்கே தயாராக வச்சுக்கிட்டு இதை அவ்வளோ குயிக்காக செஞ்சு முடிக்கிறாங்க. இதை ஒரே ஷாட்டில் ஒரே டேக்கில் சிவாஜி உடனடியாக எழுதி கொடுத்த வசனத்தை ஒரே ஷாட்டில் ஒரே டேக்கில் பேசுகிறாரு. ஷாட் சூப்பர். ராஜாராணி படத்தில் சேரன் செங்குட்டுவன் இந்த ஓரங்க நாடக பகுதி சிவாஜி நடித்தது, உடனே எழுதப்பட்டு உடனே நடித்தது, ஒரே ஷாட்டில் ஓகே ஆனது. அதில் ஒரு சின்ன பிசுறு தப்பு கூட கிடையாது. அதுதான் சிவாஜி. நடிகர் திலகம் சிவாஜி கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் அங்கங்கே இவர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்கள், சில படத்தில் சில பேரை பார்த்துட்டு
இதை இன்னும் ஒரு படத்தில் இவர் நடிக்கும்போது அங்கே அப்ளை பண்ணுவார். பாருங்கள், யாரோ ஒரு நடிகர் வேறு ஒரு படத்தில் வேறு ஒரு மொழியில் நடித்ததை பார்த்ததை சிவாஜி எத்தனையோ படம் நடிக்கிறாரு, எல்லா படத்துலையும் எல்லா கேரக்டருக்கும் அதை அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அதை எந்த படத்தில் எந்த கேரக்டர் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணால் சரியாக வரும்னு முடிவெடுப்பார், தீர்மானம் பண்ணி செய்வார், தீர்க்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில படம். சிசில் பி டெமிலி மிகப்பெரிய இயக்குனர், அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அதில் ஹாலிவுட் நடிகர், பிரபல நடிகர் யூல் பிர்னர், அவர் ஒரு நடந்து வருவார் அந்த படத்தில் 10 கமாண்ட்மெண்ட்ஸில். அதை ஒரு முறை பார்த்த சிவாஜி அதற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு திருவிளையாடல் படத்தை நடிக்கிறாரு. அதில் சிவபெருமானாக வந்த சிவாஜி அந்த கடற்கரையில் அந்த சாவித்திரியை பார்த்து இவர் நடந்து வரும்போது அந்த மணலில் காலை சறுக்கி இடுப்பை வளைச்சு அப்படி நெளிஞ்சு நடந்து வருவார். கேவி மகாதேவன் கூட அதுக்கு ஒரு ரீகார்டி போட்டுப்பார், டும் டும்னு போட்டிருப்பார். தியேட்டரில் அத்தனை பேரும் நகைச்சுவையாக சிரிக்கவும் செய்தோம், கைதட்டி ஆரவாரமும் செய்தோம். ஆக 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தில் யூல் பிர்னர் வேறு எதுக்கோ நடந்த நடைய திருவிளையாடலில் இதுக்கு மேட்ச் பண்ணார் சிவாஜி. அதுதான் சிவாஜி, எதை எடுக்கணும் எங்கே கோர்க்கணும்னு அவருக்கு தெரியும். அது மாதிரி பார்மகளை பார் படத்தில் சிவாஜி ஒரு கொஞ்சம் நரையோட நடுவகுடு உச்சி எடுத்து ஒரு விக்கு வச்சுருப்பார், இங்கே ஒரு குறுந்தாடி வச்சுருப்பார். பார்மகளை பார் படத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை சிவாஜி இந்த ஒப்பனையை கேட்டு வாங்கியிருக்கிறார். எதை பார்த்து? நம்ம இந்தியாவுக்கு ஒரு முறை வருகை தந்த ரஷ்ய அதிபர் புல்கான் அவருடைய தோற்றத்தை பார்த்து அது என்னைக்கோ இவருக்கு தச்சிருக்கு. ஆனால் பார்மகளை பார் படம் நடிக்கும்போது அதுக்கு அது சரியாக வருமேன்னு இவர் கேட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் 3 வேடங்களில் நடித்தார் இல்லையா? தெய்வ மகன் படம், அந்த தெய்வ மகனில் இளைய மகன் அப்படி இடுப்பை வளைச்சு நெளிஞ்சு குழஞ்சு அப்பா அம்மா கிட்ட பேசுவார்ல அந்த ஸ்டைலில் நகத்தை கடிச்சிக்கிட்டு, இது யார்? பிரபல இயக்குனர், புதுமை இயக்குனர் ஸ்ரீதர். அவருக்கு அந்த பழக்கம், அவர் எப்போவுமே இந்த நகத்தை அப்படி கடிப்பார். சில நேரத்தில் ஸ்ரீதருக்கு எமோஷன் ஆயிடுச்சுன்னா அந்த காட்சி போய்கிட்டு இருக்கும்போது நகத்தை கடிச்சு ரத்தமே வந்துடுமா. அவருக்கு அப்படி ஒரு நகம் கடிக்கிற பழக்கம். அது மாதிரி ஸ்ரீதர் அப்படி செட்டில் அந்த டேக் அது ரெடியா, சரியா போச்சா, டேக் போகலாமா என்று கேட்பதற்கு ஒவ்வொருத்தரையும் நோக்கி ஸ்ரீதர் நடந்து வருகின்ற விதம், அவர் அப்படி நெளிந்து குலைந்து வருகின்ற விதம், அவர் நகத்தை கடிப்பது, சிவாஜி இதை பார்த்தது. அதை தெய்வ மகனில் இளைய மகனாக நடிக்கும்போது சிவாஜி அதுக்கு அதை மேட்ச் பண்ணியிருப்பார். அது மாதிரி வியட்நாம் வீடு படத்தில் பிரிஸ்டீஜ் 10 மணவனாக நடித்தார் இல்லையா? அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கா? சிவாஜி அப்படி 2 கையை அப்படி பின்னாடி கட்டி அப்படி பிரிஸ்டீஜ் அப்படி நடந்து வருவார். அந்த நடை உடை பாவனை இதை எங்கே பிடிச்சாராம்? ஒரு நடுத்தர வர்க்கத்து பிராமண குடும்பத்தில் ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் ஒருத்தர் அப்படி இருந்தாராம். அவருடைய நடை உடைய பாவனையை இவர் எங்கேயோ பார்த்ததை பிரிஸ்டீஜ் 10 மணவனாக வியட்நாம் வீடு படத்தில் அங்கே செட் பண்ணியிருப்பார். திருவருட்செல்வர் படத்தில் வயோதிக அப்பர் வருவார் இல்லையா, திருநாவுக்கரசர். அந்த வயோதிகத்தன்மை, முகமெல்லாம் சுருங்கி அந்த நரைச்ச தலையோட நடக்கக்கூட முடியாமல் அவர் அப்படி வயோதிகத்தன்மையில் அப்பராக நடித்தார் இல்லையா? அது முழுக்க வேறு யாரை பார்த்தும் இல்லை, இவரது கற்பனையாம். அப்புறம் முக்தா சீனிவாசன், முக்தா ஃபிலிம்ஸ், முக்தா சீனிவாசன் டைரக்டர், அவர் கூட பிறந்த சகோதரர் முக்தா வி ராமசாமி தயாரிப்பாளர். பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இதில் நரசிம்மாச்சாரி அப்படின்னு சொல்லி ஒரு பிராமண கதாபாத்திரம். சிவாஜி கிட்ட இந்த கதையை சொல்லி கேரக்டரை சொல்லி இதில் முழுக்க நீங்கள் ஒரு பிராமண கதாபாத்திரத்திலேயே வாழணும், பார்ப்பவர்களுக்கு அது அப்படியே இருக்கணும்னு சொல்ல இவர் முழுக்க அந்த பிராமண கலாச்சாரம், அந்த கதாபாத்திரம், இதை இவரே மனசுக்குள்ளே டிசைன் பண்ணி ரைட் பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டு படத்தினுடைய டைரக்டர் முக்தா சீனிவாசன்கிட்ட சிவாஜியே சொல்லியிருக்காரு, இங்கே பாரியா, நீங்களும் ஒரு பிராமணன், இந்த படத்தில் நான் பூணூல் போட்டு வரணும் இல்லையா, அதனால் எனக்கு நீங்களே உங்கள் கையினால் அந்த பூணூல் போட்டு விடுங்க என்று சொல்ல உடனே டைரக்டர் முக்தா சீனிவாசனும் சிவாஜியை அழைத்து கொண்டு, இப்போவும் டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சிவா விஷ்ணு டெம்பிள் இருக்குது. இவர் ஒரு வைஷ்ணவ பிராமணர். யார்? முக்தா சீனிவாசன்.
அங்கே சிவா விஷ்ணு கோவிலுக்கு சிவாஜியை அழைச்சிட்டு போய் அங்கே வேண்டி பூஜை பண்ணி அந்த நூல் எடுத்து சிவாஜிக்கு இவர் கைனாலேயே பூணூலை போட்டு விட்டுருக்காரு. இந்த பூணூலை ஷூட்டிங் நேரத்தில் மட்டும் சிவாஜி பாதுகாக்கலை. ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு பொதுவாக எதுவும் கழட்டி வச்சுருவாங்க இல்லையா, மறுநாள் டேக் போகும்போது போட்டால் போதும். ஆனால் சிவாஜி அப்படி செய்யலையாம். குளிக்கும்போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது, எந்த சூழலிலும் இந்த படம் லாஸ்ட் ஷாட் பூசணிக்காய் உடைப்பாங்க படம் ஷூட்டிங் முடியுதுன்னா, அதுவரை சிவாஜி ஓய்வு நேரங்களில் கூட அந்த பூணூலை கலட்டவே இல்லை. இப்போ இதை வச்சு ஒரு சந்தர்ப்பம். நம்ம காஞ்சி பெரியவர், காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு முறை டைரக்டர் முக்தா சீனிவாசனை கூப்பிட்டு ஒரு ஆன்மீக கூட்டம் நடத்த வேண்டியிருக்கு, அது சம்மந்தம் நம்ம பேசணும் வாங்கன்னு சொல்ல, இவரும் போக இவங்க டிஸ்கஸ் பண்ணி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் இந்த ஆன்மீக கூட்டத்தை நடத்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு காஞ்சி பெரியவர் முக்தா சீனிவாசன்கிட்ட, அப்புறம் என்னுடைய ஒரு விருப்பம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நீங்கள் அந்த ஆன்மீக கூட்டத்துக்கு கூட்டு வர முடியுமா என்று ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளே கேட்டிருக்காரு சீனிவாசன்கிட்ட. அவரும் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்த இடத்துல நேர நடிகர் திலகத்தின் இல்லம் அன்னை இல்லத்திற்கு சென்று காஞ்சி பெரியவருடைய விருப்பத்தை முக்தா சீனிவாசன் நடிகர் திலகத்திடம் சொல்ல, நடிகர் திலகம் யோசித்து கொண்டிருந்த போதே நடிகர் திலகத்துடைய மனைவி கமலா அம்மையார், என்னங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இன்னும் சுருக்கமாக சொல்லப்போ நான் கமலா அம்மையார் சிவாஜியை மாமான்னு தான் சொல்லுவாங்களாம், என்ன மாமா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நம்மளும் இந்த கூட்டத்தில் கலந்த மாதிரி ஆச்சு, காஞ்சி பெரியவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி ஆச்சு என்று கமலா அம்மையார் சொல்ல, சிவாஜி பார்த்து விட்டு சரி அம்மாவே சொல்லியாச்சே சரி என்று இவர் சொல்ல, முக்தா சீனிவாசன் தகவலை காஞ்சி பெரியவருக்கு அனுப்பிவிட்டார். குறிப்பிட்ட நாளும் வருகிறது. இப்போலாம் பரீட்சைக்கு நேரமாச்சு, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கேப்பில் அந்த கூட்டம் நடக்கக்கூடிய நாளும் வருகிறது. முக்தா சீனிவாசன், கமலா அம்மையார், நடிகர் திலகம் இவங்க 3 பேரும் இந்த ஆன்மீக கூட்டத்துக்கு போகிறாங்க. முன் வரிசையில் நடிகர் திலகத்தை உட்கார வச்சுருக்காங்க. நடிகர் திலகம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட் அப்படி மின்னு அப்படி போட்டு உட்காந்துருக்காரு. காஞ்சி பெரியவர் அந்த ஆன்மீக போதனை அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே கூட்டத்தினரை கவனிக்க, முன் வரிசையில் வந்த நடிகர் திலகத்தை கவனிக்க, நடிகர் திலகத்தை உற்று நோக்கி இருக்கிறார். சரி, கூட்டம் கண்டினியூ ஆகிருக்கு. ஒரு பிரேக்கில் முக்தா சீனிவாசனை காஞ்சி பெரியவர் அழைத்து, ஆமாம் சிவாஜி கணேசன் அந்த முன்வரிசையில் உட்காந்துருக்காரு, சிவாஜி கணேசன் வந்து பிராமணரா என்று இவர் கேட்டாராம். அதற்கு சீனிவாசன் சொல்லியிருக்காரு, இல்லையே அவர் நான் பிராமினாச்சே என்று சொல்ல, அப்படின்னு சொன்னால் அதோ பூணூல் போட்டிருக்காரு என்று காஞ்சி பெரியவர் கேட்க, அப்போ சீனிவாசன் சொல்லியிருக்காரு, நாங்கள் பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதில் அவர் நரசிம்மாச்சாரின்னு ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் பிராமண குலத்தை சேர்ந்த கதைங்கிறதுனால அவர் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, என்னையவே கூப்பிட்டு பூணூலை ஏன் கையினாலே போட சொன்னார், அதை ஷூட்டிங்க்கு மட்டும் இல்லை இந்த படம் முடிந்த வரைக்கும் ஓய்வு நேரத்தில் கூட கலட்ட மாட்டேன்னு சொல்லி போட்டிருக்காரு என்று சொல்ல, காஞ்சி பெரியவர் வியந்தாராம். என்னையா தொழிலில் ஒரு நடிகனுக்கு இப்படி ஒரு அர்ப்பணிப்பா, ஓய்வு நேரத்தில் கூட அதை கலட்ட மாட்டேன்னு சொன்னால் அப்போ எந்த அளவிற்கு அந்த தொழிலை அவர் நேசிக்கிறாரு என்று பாராட்டி, அந்த ஆன்மீக கூட்ட மேடையிலே நடிகர் திலகத்தை மேடைக்கு அழைத்து காஞ்சி பெரியவர் தன் கைனாலேயே ஒரு பொன்னாடை போர்த்தி அவரை ஆசீர்வதிக்க, நடிகர் திலகம் ஆனந்த கண்ணீர் மல்க அந்த மேடையில் சொல்லியிருக்காரு, என் வாழ்க்கையில் என் நடிப்புக்கு எத்தனையோ பட்டங்களும் விருதுகளும் வாங்கியிருக்கேன், ஆனால் இன்று நடந்த சம்பவம் காஞ்சி பெரியவர் கையினால் நான் பொன்னாடை போர்த்தி எனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணது, இதை விட சிறந்த விருது எதுவுமே இருக்க முடியாது, எனக்கு இனிமேலும் கிடைக்காது என்று சொல்லி காஞ்சி பெரியவரை வணங்கி வாழ்த்து பெற்று இவர் சென்னை திரும்பி இருக்கிறார். பாருங்க, ஒரு மனிதன் ஒரு தொழிலில் ஈடுபாடு கொண்டு தொழில் செய்யாத நேரத்திலையும் அதில் ஈடுபாடு வச்சிருந்தா அதுக்கு எவ்வளவு வெகுமதியும் பெரும் மதிப்பும் வருது பாருங்க என்பதற்கு நடிகர் திலகம் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஆக யாராக இருந்தாலும் அவரவர்கள் தொழிலில் அவரவர்கள் எப்படி ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்றால், சிவாஜி நடிகர், ஆனால் நம்ம சிவாஜியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நாமும் நடிகனாகணும் அப்படின்னு சொல்ல வரல,
அந்த நடிப்பு தொழிலை பண்ணும்போது சிவாஜி கிட்ட என்னென்ன சக்தியெல்லாம் இருந்ததோ அதை உள்வாங்கி நம்ம தொழிலை பண்ணும்போது அதை நம்ம கடைப்பிடித்தால் நாமும் வாழ்க்கையில் உயலாம். சிவாஜி கிட்ட இருந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி, சிவாஜி கணேசன் கிட்ட இருந்த கிராஸ்பிங், சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட இருந்த மெமரி பவர், காலம் தாழ்த்தாமை, எப்பவும் பங்க்சுவாலிட்டியாக இருக்கிறது, சோம்பலின்மை, தொழிலில் மீது கொண்ட பக்தி ஈடுபாடு, இதெல்லாம் அவர்கிட்ட குவிஞ்சு கிடந்தது. நம்ம தொழில் செய்யும்போது அதை கடைப்பிடித்தால் நாமும் உயரலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.